இன்னைக்கு என்னன்னு தெரியல, எல்லா ஃபுட்டுமே வேற மாதிரி இருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. போய் பாருங்கப்பா. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்காரங்க அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் கொளத்தூரில் இருக்குது. இவங்ககிட்ட மதுரையில் இருக்கிற மாதிரியே கறி தோசை இருக்குது, கிளி பரோட்டா இருக்குது, பன் பரோட்டா இருக்குது, அண்ட் சைடிஷில் மதுரையில் கிடைக்கிற மாதிரியே பிச்சி போட்ட நாட்டுக்குள்ளே எங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க, இவங்ககிட்ட இருக்க ஃபுட்டு வந்து மதுரையில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஏன்னா நான் ஒரே ஒரு டைம் தான் மதுரையில் வந்து இந்த கறி தோசை சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து இருக்கும், நீங்கள் வேணா அதை போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம். ஸோ கைஸ், நமக்கு வந்து வாழை இலை போட்டாங்க. ஆக்சுவலி வந்து மதுரை அப்படின்றதுனால வந்து வாழை இலையை வாழை இலை சர்வ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாழை இலை போட்டாச்சு. அண்ட் இவங்களோட அட்மாஸ்பியரும் பார்த்தீங்கன்னா அந்த மதுரை கோயில், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு யூனிக்கான விஷயம்ஸ்லாம் இருக்கும்ல, மரம் மலை, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க கேப்சர் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க ஃபோட்டோவாக. ஒரு பெரிய பெரிய ஃப்ரேம் மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணதில் ஒரு சில ஐட்டங்கள்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வரப்போகுது. சரி, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு போர்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வந்துச்சு. அதுக்கப்புறம் இது என்னது சார்? ஆனியன் எக் சிக்கன் ஃப்ரை. அதுக்கப்புறம் இது சார் வாழை இலை பரோட்டா. இந்த கிளி பரோட்டா சொன்னீங்களா தானே? ஓகே, வாழை இலை பரோட்டா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாழை இலை பரோட்டா பிரிக்கலாம், சரிங்களா? ரொம்ப நேரமாக தவாவில் வெந்துட்டு இருந்தது, வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிரிக்கலாம். அதோட புகையை பாருங்கப்பா. இதில் என்னென்ன சார் போட்டிருக்கீங்க நீங்கள்? ஆம்லேட் ஒன்று வச்சுருக்காங்க மேலே. இது அவிச்சு ஃப்ரை பண்ண ஆம்லேட் அப்படியே மேலே வைப்போம். ஆம்லேட் போட்டு மேலே வைப்போம், கரெக்டுங்களா? ஆம்லேட் போட்டு. ஓகே 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 ஓகே. பிச்சி போட்டு நாட்டுக்கோழி சுக்கா. ஓகே ஃபைன். ஸோ நம்ம இப்போ இவங்ககிட்ட என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரக சம்பா பிரியாணி இது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆனியன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் எக் ஃப்ரை அது. அதுக்கப்புறம் வந்து பிச்சி போட்ட நாட்டுக்கோழி ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ கிளி பரோட்டா ஒன்று வாங்கியிருக்கோம். ஒரு 2 பரோட்டா வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளி பரோட்டா சாப்பிடுவோம். ஸோ லெட்ஸ் ஹேவ். நல்லா வந்து சொதன்னு ஊறி கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம சூடாக இருக்குது. மீட் போட்டு சிக்கன் போட்டிருக்காங்க. நல்லா சொதன்னு ஊறி போட்டிருக்கு வந்துருக்கு. அது என்னது? கறி தோசை. ஓகே, கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கறி தோசையும் வந்து விட்டது. கறி தோசை இது செம்மையாக ஒன்று பண்ணியிருந்தாங்க. நான் சொல்கிறேன் அது என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் கிளி பரோட்டா. அந்த கிரேவி வேற மாதிரி இருக்கும். பரோட்டா நல்லா ஊறாயிருக்கு, நல்லா ஊறி இருக்கு, வேற மாதிரி. உள்ள இந்த மீட் எல்லாம் போட்டு தொண்டை கறி வருது. நல்லா தென்றாக போட்டு வச்சுருக்காங்க போல இருக்கு. பாருங்க, இது மட்டுமே கறி பீஸுங்க. பாருங்க, சிக்கன் பீஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த துண்டாக பொடியெல்லாம் பண்ணாமல் நல்லா ஒரு பெரிய பீஸாக வச்சுருக்காங்க. டேஸ்ட்டு வேறு மாதிரி அழகு, செம்ம டேஸ்ட்டு. நிறைய வருது கறி பாருங்கள், தொண்டை வந்துனே இருக்குது. இது கிளி பரோட்டாவில் கறி பரோட்டா அந்த மாதிரி சொல்லிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மதுரை ஃப்ளேவர் வருது. ஏன்னா மதுரையில் நான் ஒரே ஒரு டைம் தான் சாப்பிட்ருக்கேன். நான் ரொம்பலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. உங்களுக்கும் மதுரையில் எப்படி இருக்கும், இங்கே எப்படி இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆக்சுவலி நான் சாப்பிட்டதில் கிளி பரோட்டாவில் இந்த சால்னா இருக்குல்ல, நல்லா ஊறி செம்மையாக குத்துடுறாங்க. அண்ட் இதில் ஆம்லேட் வச்சுருக்காங்க. ஸோ ஆம்லேட் கிளி பரோட்டா வைப்பாங்களான்னு சொல்லுங்கள். நான் ஒரு இடத்துல சாப்பிட்ருக்கேன், சென்னையிலே ஒரு கிளி பரோட்டா. ஆம்லேட்லாம் அதில் இல்லை, பட் இதில் ஆம்லேட் வச்சுருக்காங்க. ஸோ ஆம்லேட் கிளி பரோட்டா வேற மாதிரி இது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அப்படியே இந்த கிளி பரோட்டா கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு கறி தோசைக்கு போவோம். கறி தோசைக்கு ஃபேவரெட்டு. ஸோ கறி தோசை ஒரு பீஸ் போடுவோம். பார்க்குறதுக்கே வேற மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. நல்லா குக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா சொரன்னு இருக்குங்க. அப்படியே உள்ளே போகுது பாருங்கள். ஃபென்டாஸ்டிக். சால்னா வரதுக்கு முன்னாடி அப்படியே சாப்பிடுவோம் ஒரு பீஸ் கறி தோசைக்கு. வேற மாதிரி. என்ன சிக்கன் மட்டனா சிக்கனா? சிக்கன். ஓகே. இதுனா ஸ்பெஷல் கிரேவி. சிக்கன் கிரேவியா? சூப்பர்ண்ணா, கொடுங்க. பெப்பர் கிரேவி சூப்பர்.
ஸோ ஒரு பெப்பர் கிரேவி ஒரு சிக்கன் கிரேவி கொடுத்துருக்குறாங்க. நம்ம பெப்பர் கிரேவியோட கலந்து அடிப்போம் ஒரு பைட்டு. இந்த குழம்பு வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க. இந்த பெப்பர் லைட்டாக பெப்பர் கிரேவி அது ஆக்சுவலி பெப்பர் கிரேவி மாதிரியே தெரிய மாட்டேங்குது. நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி வந்து இந்த தோசை வந்து நான் ஆல்ரெடி சென்னையில் ஒரு தோசை சாப்பிட்டேன். அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு குக் பண்ண ஒரு மீட்டை வந்து மேலே அது சிக்கனை வந்து அப்படியே ஒரு மாதிரி பால்ஸ் மாதிரி வச்சு கொடுத்தாங்க. பட் இவங்க வந்து குக் பண்ணும்போது வெங்காயம் போட்டு சிக்கன் போட்டு ஒரு கைமா மாதிரி குக் பண்ணி அதுக்கப்புறம் தோசை போட்டு அதில் ஆம்லேட் போட்டு அதுக்கு மேலே கொடுத்தாங்க. பட் நான் ஏற்கனவே பார்த்ததில் அப்படி பண்ணதில்லை. ஸோ அதனால் இந்த கறி தோசை வந்து டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலில் இருக்குது. மெயினாக அந்த கிரேவி இது வந்து இவங்களோட ஸ்பெஷல் கிரேவியாக. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட ஸ்பெஷல் கிரேவி கண்டிப்பாக கேட்டு சாப்பிடுங்க. அதுக்கு உங்களோட நார்மல் கிரேவியோட சாப்பிடுவோம். எனக்கு ஃபேவரட்டாக இதான் பிடிச்சிருக்கு. இது அப்படி டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு குருமா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. பட் ஐ லவ் திஸ். வேறு மாதிரி இருக்குது இந்த கிரேவி. ஸோ அது வந்து பொரோட்டா வர்றதுக்குள்ள நம்ம வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம். சீரக சம்பா சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம். அது வந்து சிக்கன் பிரியாணி நான் சின்ன போர்ஷன் தான் கேட்டேன். அதுக்கே இவ்வளோ பெரிய போர்ஷன் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைஸ்லாம் அந்த ஃப்ளேவர் அப்படியே தான் இருக்குங்க. அம்மா ஃப்ளேவரு பாருங்கள். ஸோ இதையும் நான் கொஞ்சம் போட்டு இந்த கிரேவி போட்டு சாப்பிட்லான்னு இருக்கேன். ஏன்னா நல்லா இருக்குது அந்த கிரேவி. ஸோ 2 பீஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பீஸையும் பிச்சுட்டு ஸோ கிரேவி கூட சேர்த்து ஃபர்ஸ்ட் பைட் மதுரைக்காரங்க சீரக சம்பா பிரியாணி. வேறு மாதிரி இன்றைக்கி என்னன்னு தெரியல, எல்லா ஃபுட்டுமே வேறு மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அந்த அத்தன்டிக்கு வந்து சீரக சம்பா பிரியாணி காரமாக அந்த உரப்போட அந்த ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட நைட்லேயும் சீரக சம்பா பிரியாணி கிடைக்குது. அதுவும் சூப்பராக இருக்குது. எதிர்பார்க்கல. ஆக்சுவலி மதுரையிலேருந்து யாராச்சும் வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கான்னு. பட் சென்னையில் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு இல்லை. அந்த மாதிரி ஃபுட்டு இல்லைன்னா இவ்வளோ ஒரு டேஸ்டியாக அந்த கறி தோசையே வேறு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கிளி பரோட்டா வேறு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சிக்கன் சீரக சம்பா பிரியாணி அதுவும் ஃபென்டாஸ்டிக் வேறு மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிச்சி போட்ட நாட்டுக்கோழி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கோயம்புத்தூரில் சாப்பிட்ருக்கேன். ஒன்று ஒரு ஊரில் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். போகிறேன். ஒரு லெக் பீஸ் எடுத்து அதை பிச்சு நல்லா வந்து கருவேப்பிலை வெங்காயம்லாம் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது கூட ஆக்சுவலி வந்து பரோட்டா நல்லா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அப்படியும் கூட சாப்பிட்லாம். எதுவும் ரூல்லாம் கிடையாது. பரோட்டா கூட தான் சாப்பிட்ணுன்னு. கறி தோசையும் கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ கறி தோசை எடுத்து இதுக்குள்ளே வச்சு போவோமா? அடா இந்த பிச்சு போட்ட நாட்டுக்கோழி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வந்து குக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நிறைய போட்டிருக்காங்க. இது வந்து இதோட பேசிக். ஆக்சுவலி நான் சாப்பிட்ட வந்து பிச்சு போட்ட நாட்டுக்கோழின்னு அதே மாதிரி தான். நிறைய கருவேப்பிலை இருக்கும். வெங்காயம் நல்லா வந்து ரொம்ப கறிக்கு இருக்காது. ஓரளவுக்கு சூப்பராக வந்து நல்லா குக் ஆகிருக்கும். அதே மாதிரி குக் பண்ணி கொடுத்துருக்குங்க. அண்டு மெயினாக காஞ்ச மிளகா சூப்பராக இருக்குது. ஃபென்டாஸ்டிக்கான. இது கூட பரோட்டா வச்சு அடிச்சோன்னு வச்சுக்கோங்க வேறு மாதிரி இருக்கும். ஸோ பரோட்டா வந்தப்போ மெயினாக வந்து இந்த கிரேவி செக் பண்ண போகிறோம். ஐ மீன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இவங்கள்ட்ட வந்து இன்னும் வந்து தோசை நிறைய வெரைட்டி இருக்குது. முட்டை தோசை போடுறாங்க, அப்புறம் நார்மல் தோசை, ஆனியன் தோசை, கறி தோசை. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து சிக்கன்லேயே உள்ள இருக்குது. மெயினாக எறா ஆம்லேட் இருக்குது. செம்மையாக இருக்குது. காலியாக ஆகிடுச்சு நான் வர்றதுக்குள்ளே. அண்ட் மூளை ஆம்லேட் இருக்கான். மூளை இல்லாதனால போடல அவங்க. ஐ மீன் கடைக்கு இன்னும் வரல மூளை. ஸோ ஸ்டாக் இல்லாதனால அதுவும் போடல. ஸோ மூளை ஆம்லேட்டும் அவைலபிளாக இருக்குது. அவங்க மாதிரி நான் கிட்ட வந்தோன்னே கேட்டேன் என்ன மாதிரி ஃபுட்டு இருக்கும் அப்படின்னா, மதுரையில் இருக்க எல்லா ஃபுட்டும் இருக்கும். மதுரையில் இருக்கிற மாதிரியும் இருக்கும் எல்லாமே. ஸோ லோக்கலில் எங்கேயுமே அந்த மாதிரி கிடைக்காத ஃபுட்டு. பரோட்டாவும் வந்துச்சு. தேங்க்யூ. சூப்பர். ஸோ பரோட்டா பன் பரோட்டா சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ இது கூட இவங்களோட சால்னா போடுங்க. நம்ம இது கூட வந்து
மசாலா, இந்த மசாலா ட்ரை பண்ணுவோம். வா வா இது கூட முட்டையும் இருக்குங்க. முட்டை சிக்கனு அதை அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸ்மெல்லு வேற மாதிரி இருக்குதுங்க. செம்ம டேஸ்ட்டு. ஐ மீன் ஸ்மெல்லு வேறு மாதிரி இருக்குது. ஸோ புரோட்டா வந்து புரோட்டாவும் பார்த்தீங்கன்னா பிக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. சுட சுட கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிக்கன் மீட் நல்லா இப்படி போட்டு இந்த கிரேவி கூட அப்படி பண்ணி பார்த்துங்க, இப்படி போட்டு நம்ம ஒரு பைட் அடிப்போமா. எப்படின்னா எக் அந்த முட்டை குழம்பு ஒன்று செய்வாங்க, அதனால் குழம்புன்னு அந்த முட்டை குழம்புல சிக்கனு வெங்காயம் இது என் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அசதிதாங்க. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இதுவும் எங்கள் மஸ்ட் ட்ரை. நல்லா இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்ததுக்கு இங்கே ஃபுட் எல்லாமே வந்து இன்னும் நிறைய யூனிக் ஃபுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வச்சு நிறைய போகும். அவங்க சொன்னதுலேயே எனக்கு வந்து ரொம்ப சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட ஃபுட் தான் இது எல்லாமே. ஏன்னா வந்து இவங்க மதுரையில் இருக்கிற மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களா. ஸோ வந்து நான் மதுரையில் சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்ருக்கேன், அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கறி தோசையும் சாப்பிட்ருக்கேன், அந்த ஃப்ளேவர் அங்கே விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக தோணுன இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்டு பிச்சு போட்டு நாட்டுக்கோழியும் ஃபென்டாஸ்டிக்கு. அதனால மெயினாக அந்த டிஷ்ஷை தான் செலக்ட் பண்ணேன். ஸோ அந்த ஃப்ளேவர்லேயே இருக்கான்னு எல்லாமே செம்மையாக வேற மாதிரி இருக்குது. அப்படியே அப்படியே அது நீங்கள் ஒரு மதுரை டிஷ்ஷு சாப்பிடணும் சென்னையிலலாம் இந்த ஹோட்டலுக்கு மஸ்ட்டாக வரலாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன புகழலாம் கமெண்ட்டை வந்து, சரியா? மறந்துடாதீங்க. நீங்கள் புகழலாம் வேணாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், அது போதும். ஸோ இங்கே பற்றி நிறைய ஃபுட் இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பேலன்ஸ் வியூ பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா நானே வந்து சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு நடந்து ஸ்லோவாக வரேன். ஏன்னா வந்து ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி செம்ம டேஸ்ட்டு. உங்களுக்கு ஒரு அத்தன்டிக்கான ஒரு மதுரை ஃபுட்டு ட்ரை பண்ணணும்னா இந்த மதுரைக்காரங்க ஹோட்டலில் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி மதுரையில் இருந்திருப்பீங்க, இங்கே வந்து மதுரை ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் ட்ரை பண்ணலாம். ஃபுட்டெல்லாம் அந்த அளவுக்கு வேற மாதிரி இருந்தது. அண்ட் இந்த ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோ பண்ணுறேன். அண்ட் இல்லைன்றா பாய்.